நான் பேப்பர்ல எழுதும் போதே அழுதுட்டு எழுதுவேன். ஒரு எமோஷனலான சீன் வந்துச்சுன்னா என் கண்ணெல்லாம் கலங்கிடும். கேகே பர்சனாவே அவர் அதை வந்து பண்ணும்போது அது அந்த ஹை போயிடுச்சு. ஒரு எபிசோட் நரேட் பண்றதுக்கே 1.5 மணி நேரம் ஆச்சு. ஃபர்ஸ்ட் சீசன்ல ஒரு 18 காஸ்டியூம் இருக்கு சார் ஒரே சீனுக்கு. எடுத்துடலாமா? ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து நீங்க மேக்ஸிமம் டேக்ஸ் எல்லாம் போக முடியாது. 100 எபிசோட் எப்படி எழுதணும்னா ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் சீசனோட கிளைமேக்ஸ் அதுதானான்னு கேட்டால் இல்லை. அதே மாதிரி செகண்ட் சீசன் ஆரம்பிக்கும் போது இதான் கிளைமேக்ஸ்னு டிசைட் பண்ணி எழுதல. ரீனா சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து சார் எபிசோட் ரிலீஸ் ஆகல அப்படின்னு. நான் போய் படுத்து தூங்கிட்டேன். காலையில் எழுந்துச்சு இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுறேன், அதில் ஒருத்தர் மெசேஜ் போட்டுருவேன், நல்லா தூக்கமோ. அதுக்கப்புறம் என்னை போட்டு திட்டி நான் மட்டும் காரணம் இல்லை, அப்துல் சாரும் ஒரு காரணம். அவங்க திட்டு வாங்கினா பரவாயில்ல, நான் ஏன் திட்டு வாங்கினேன்? 3 எபிசோட முழுங்கிட்டியா அப்படிலாம் மெசேஜ் வரும் எனக்கு. யார் திட்டினாலும் வாங்கிப்பேன், அது பிரச்சனையே இல்லை. பசங்க பாக்குறதுக்கு படமே இல்ல தீபக் தியேட்டர்ல. எல்லா படமும் வன்முறையா இருக்கு. இப்ப அனிதாவும் குருவும் பேசும்போது 2 பேசும்போது கிட்டவத்துல திட்டிக்கலாம், தப்பு இல்ல. அனிதா உள்ள வந்து பேசினா தப்பு. அண்ட் ஒரு ப்ராம்ப்ட் இல்லாம போனதா நான் கேள்விப்பட்டேன். நான் ஒர்க் பண்ணதுல எதுவுமே ப்ராம்ப்ட் இல்லைங்க. ஹார்ட் பீட் பண்ண மேஜிக் ஏன் இப்போ ஆஃபீஸால அந்த இது கொண்டு போக முடியல? ஆக்சுவலி ஹார்ட் பீட் ஆரம்பிக்கும் போது முன்னாடியே ஆஃபீஸ் ஆரம்பிச்சிட்டோம். ஒரு குறிப்பிட்ட ஏஜ் பயங்கரமா பாக்குறாங்க. 15 to 30 ஹார்ட் பீட் அதிகமா பாக்குறாங்க. ஹார்ட் பீட்டோட பெரிய சக்சஸ் காரணம் அது ஒரு ஃபீல் குட். கிட்டத்தட்ட இப்போ அந்த அன்னியன் படத்துல விக்ரம் 2 ஆட்டோல பிடிச்சி தூக்கிட்டு போற மாதிரி தான். எங்கிட்டு போறோம்னு தெரியாது எழுதும் போது. 100 எபிசோட் பண்ணணும் அப்படின்றது ஒரு டாஸ்க். அந்த பிளாக் டைம்ல என்ன பண்ணுவீங்க? எல்லாத்துக்கும் ஃபோன் அடிச்சு உயிர் எடுப்பேன். வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கா இல்ல பயங்கர சேலஞ்சிங்? சீசன் 3 யூஎஸ்ல நடத்திடுவாங்க. We love homestay. A touch of love in every stay. Kids and family கூட time spend பண்ண, friends கூட weekend spend பண்ண ஒரு perfect-ஆன homestay. For booking www.welovehomestay.com. எல்லாருக்கும் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம். குட். சூப்பர். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பிகாஸ் வெப் சீரிஸ்ல எல்லாரையுமே வேற லெவல் என்டர்டெயின் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ரைட்டர்ஸ் அண்ட் டிரெக்டர்ஸ் நம்ம கூட நீங்க இருக்கிறீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். ஸோ என்ன சொல்றது, இதுல மோஸ்ட் லைக் எல்லாருமே இந்த ஹாட் ஸ்டார்ல சீரீஸ் பண்ணியிருக்கிறவங்க தான். ஸோ அதனால நம்ம அப்படியே வில் ஸ்டார்ட். கொஞ்சம் கேஷுவலாகவே போகலாம். ரொம்ப நான் எனக்கு ஏதோ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கு. பட் இருந்தாலும் வில் ஸ்டார்ட். ஸோ வில் ஹாவ் சிதம்பரம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். அண்ட் கோன் பிரதர், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க சூப்பர், நல்லா இருக்கேன். தீபக் ப்ரோ வணக்கம். சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் குரூப்பா கேட்ட ஒரு தனித்தனியா கேக்குறீங்க. அப்படியே கேட்டு கடைசியில் ஒன்று சேர்த்துப்பேன். அப்துல் சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் சார். ஸோ இனிஷியலி என்ன அப்படின்னா, இந்த வெப் சீரிஸ் அப்படின்றது இன்னைக்கு ரொம்ப தமிழ்ல ரொம்ப புதுசா இருக்கு. இனிஷியலி இந்த நெட்ஃபிளிக்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கு அப்புறமா மக்கள் அதுக்கு அப்படியே பரிச்சயம் வாங்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் ரைட் நவ் இன்னைக்கு வந்து எப்போ வியாழக்கிழமை வரும், எப்போ அடுத்த எபிசோட் வரும் அப்படின்ற அளவுக்கான கியூரியாசிட்டிஸை உங்களுடைய சீரிஸ் வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அந்த விதத்தில் நான் உங்ககிட்ட இருந்தே ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன். சின்ஸ் ஹார்ட் பீட் வந்து 2 சீசனுமே வந்து இட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் அண்ட் ஸ்டில் இப்போ சீசன் 3க்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. நீங்கள் வந்து ஃப்ரம் அ மெயின் ஸ்ட்ரீம் லைக் ஃபீச்சர் ஃபிலிம் அண்ட் இப்போ வந்து நீங்கள் வெப் சீரிஸ்க்கான ஒரு சீரீஸையும் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த ஒரு ஆர்க்கை வந்து நீங்கள் எப்படி ஆக்சுவலி பார்க்குறீங்க? ஏன்னா மக்கள் மத்தியில் அது ஒன்று இருக்குல்ல, லைக் ஃபீச்சர் ஃபிலிம் டிரெக்டர், வெப் சீரிஸ் டிரெக்டர் அப்படின்றது ஒன்று இருக்குது. அஸ் அ டிரெக்டர் நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, அதுக்கான ப்ராக்டிஸ் அப்படி இப்படின்லாம் வந்து எதுவுமே எடுத்துக்கல. அதாவது எஸ் அஃப்கோர்ஸ் இந்த ஃபீச்சர் ஃபிலிம் ஒர்க் பண்ணுறதுக்கு தான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணோம், அதை பற்றி தான் யோசிச்சோம், அப்படி தான் எழுதணும், எல்லாமே இதுதான். இது வந்து என்னென்னா நமக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கும் போது அப்போ ஹாட்ஸ்டார் ராஜா சாரை மீட் பண்ணும்போது இந்த ஃபார்மேட் 100 எபிசோட்ஸை பற்றி சொல்கிறாரு. 100 எபிசோட் எப்படி எழுதணும்லாம் ஃபஸ்ட் டைம் ராஜா சாரை மீட் பண்ணும்போது தெரியுமான்னு தெரியல. இப்போ கேட்டால் எனக்கு இன்னும் தெரியுமான்னு தெரியல. பட் ஆனால் அப்போ எழுதும்போது வந்து அங்கே நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு. ஏதாவது வந்து நான் ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் எபிசோட் ஒரு எபிசோட் நரேட் பண்றதுக்கே 1.5 மணி நேரம் ஆச்சு. ஸோ அப்புறம் அவங்க சொன்னாங்க இது எப்படி இது ஃபார்மேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சொன்ன உடனே அதுக்கப்புறம் அதை புரிஞ்சுக்கிட்டேன். அப்படி எழுத ஆரம்பிச்சேன். டோட்டலி அது ரெண்டு எக்ஸ்ட்ரீமா ஃபீச்சர் ஃபிலிமோட டைரக்டிங் அண்ட் வெப் சீரிஸ் அப்படி இல்லை. டிரெக்ஷன் வரும்போது ரெண்டுமே 2 எக்ஸ்ட்ரீம் தான். ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. நம்ம 2.5 மணி நேரம் கதை எழுதுறோம், இதுக்கு எழுதுறோம்னா அந்த 20 மினிட்ஸ்க்குள்ளே எப்படி ஒரு கதையை நம்ம சொல்ல போகிறோம், அங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி சொல்ல போகிறோம், செகண்ட் ஹாஃப் எப்படி சொல்ல போகிறோம், அப்படி தான். ஸோ அந்த ஒரு இதுதான். பட் டிரெக்ஷன் வைஸ் வந்து இங்கே வித்தியாசம் தான். அதாவது ஒரு படத்துக்கு கொஞ்சம் டைம் இருக்கும், இங்கே அப்படி இருக்காது. நம்ம ஒரு நாள் இவ்வளோ டியூரேஷன் எடுக்கணும்னு இருக்கும். ஸோ அது அந்த மாதிரி நிறைய இது இருக்குது. ஓகே. பட் பீங் அ ரைட்டர் அண்ட் டைரக்டர் ஃபார் ஹார்ட் பீட், நீங்கள் சில எபிசோட்ஸ் பண்ணீங்கன்னா அப்துல் சார் சில எபிசோட்ஸ் பண்ணாரு, சிதம்பரம் சார் ஃபியூ எபிசோட்ஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சீரீஸ்க்கு வந்து மல்டிபிள் ஆஃப் டேரக்டர்ஸ் ஒர்க் பண்ணுறப்போ உங்களுக்குள்ள அந்த கொலாபரேஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்? பிகாஸ் அது ஆடியன்ஸுக்கு தெரியாத மாதிரி இருக்கணும், இல்லை நீங்கள் வந்து பிரிச்சுப்பீங்களா? இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் நீங்கள் டைரக்ட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் நான் பண்ணிக்கிறேன், அந்த மாதிரி நடக்குதா?
இல்லை ஆக்சுவலி அப்படி இல்லை, பட் சில சீன்ஸ் தீபக் விரும்புவாப்ல சொல்லும் போதே நல்லா நரேட் பண்ணுவாப்ல, ரொம்ப எக்ஸைட்டிங்காக நரேட் பண்ணுவாப்ல. சார் இது இப்படி அப்படின்னு, தீபக் இது நீயே பண்ணிடுறீங்களா சார்? இல்லை சார், இல்லை டைம் இருந்தால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி சில சீன்ஸ் நடந்திருக்கு. உதாரணத்துக்கு அந்த கார் ஆக்சிடென்ட் சீனு, அப்புறம் ரேண்டமாக அப்புறம் அந்த ஃபஸ்ட்டு சீசனில் அந்த தண்ணிக்குள்ளே விழுந்த சீனு, அந்த மாதிரி சீன் வந்து சொல்லும் போதே பெருசாக சொல்லுவாப்ல, சார் இதில் வந்து அது இதுன்னு. அது ஆக்சுவலி ஒரு நாள் ஒர்க்காக இருக்கும். ஸோ எனக்காக இருந்தால் அது டம்ப் ஆகும். அதனால் என்ன சொல்லுவேன்னா, இது நீங்கள் பண்ணிட்டீங்களானே சார் நான் ஃப்ரீயாக இருந்தால் பண்ணுறேன் பாப்பில், அதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருப்பாப்பில், ஃப்ரீயாக தீபக் நீங்களே பண்ணிருங்க அப்படி. சில சீன்ஸ் அப்படி அமைஞ்சிருக்கு. ஓகே. இல்லை அப்துல் சார் பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஃபஸ்ட்டே பேசிட்டோம். ஒரு மாதிரி ஒரு ஐடியாவாக ஃபஸ்ட் சீசனில் 16க்கு அப்புறம் ஃபுல்லாக அவர் தான் பண்ணார். ஸோ அதனால் அவருக்கு என்னோட ஐடியா தெரியும், எப்படி நான் அப்ரோச் பண்ணுறேன்னு தெரியும். 2 பேர்த்துக்குமே அது கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்பேஸாக இருந்தது. அவர் எடுக்கிற அவரோட விஷனாக இருக்கட்டும், இருக்கையிலே எனக்கு ட்ரிக்கியாக இருந்தது அவர் தான். ஒரு நாள் யாரோ சிதம்பரம்னு ஒருத்தர் டிரெக்ட் பண்றாங்க. அப்போ 2 பேருமே வேற வேற வேலையில பிஸியா இருந்தா, அப்போ ஒரு 2 days 3 days ஷூட் பண்ணாருன்னு நினைக்கிறேன். அப்போ அவர் ஷூட் பண்றாரு, சைமல்டேனியஸா நானும் ஷூட் பண்றீங்க. எனக்கு என்னன்னா இவர் என்கிட்ட ஒரு டவுட்டும் கேட்கல. ஞாபகம் இருக்கா? நான் அவர்கிட்ட போய் கேட்டேன், என்கிட்ட அப்துல் சார்லாம் அவ்வளோ டவுட் கேட்பாரு ஒரு பேப்பர். நீங்க எனக்கு ஒரு டவுட்டும் கேட்க மாட்டேங்க. இல்லைங்க எல்லாம் பேப்பர்ல இருக்கு, நம்ம அவ்வளோ எழுதலையே அப்படின்ற மாதிரி தான். ஆனா எனக்கு அதுதான் அவர் எப்படி இருந்தா, பட் அவர் எடுத்ததும் ரொம்ப நல்லா எடுத்திருந்தாரு. இல்ல ஆக்சுவலி கிளியரா இருந்தது. நான் அவர்கிட்ட போய் சொன்னேன், நீங்க எல்லாமே பேப்பர்ல எழுதிட்டீங்க, இதுக்கப்புறம் நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்றது. லைக் எப்படி எல்லாமே ரொம்ப டீடைலிங்கா கொடுத்துருவாரு. டீடைல் எல்லாமே டீடைலா இருந்தது. ஆர்டிஸ்ட்லாம் வந்து வெல் ட்ரெயின்ட் இல்ல. ஆல்ரெடி அவங்க 2 சீசன் பண்ணிருக்காங்க. அரௌண்ட் ஒரு 30-35 எபிசோட்ஸ் ஆல்ரெடி ஷார்ட். ஸோ அவங்க எல்லாமே ட்ரெயின்ட் ஆகி தான் இருப்பாங்க. அந்த கேரக்டரைசேஷனும் அவங்களுடைய மாடுலேஷன் எதுவும் நம்ம போய் புதுசாக சொல்ல வேண்டியதில்லை, எல்லாமே ட்ரெயின்டு. ஸோ எனக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது ஹேண்டில் பண்ணுறதுக்கு. அவர் வந்து கேட்டார், உண்மையிலே உங்களுக்கு டவுட் எதுவும் இல்லையா? அவர் கன்சிடர் பண்ணி ஒன்று கேட்டார், இதை எப்படி எடுக்கணும். அவர் சும்மா தான் கேட்டார். சரி அவர் ஃபீல் ஆசைக்கு ஒன்று கேட்டிருக்கேன். ஆமா, இதை எப்படி இந்த சீனை யோசிச்சீங்கன்னு கேட்டார். அந்த இதுதான் அந்த சில் அவுட் ஷாட். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஹார்ட் பீட்டுக்குள்ளே போயிட்டு சில எபிசோட்ஸ் ஒர்க் பண்ணீங்களே, எனக்கு என்னன்னா ஆர்டிஸ்டாக இருக்கிறவங்களுக்கு இவரை பார்த்துருப்பாங்க, அவரை பார்த்துருப்பாங்க, நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் டீச்சர் மாதிரி நீங்கள் திரும்ப உள்ள போகிறப்ப இல்லை ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 2 சீன் வரைக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தாங்களான்னு தெரியல. பட் ஆனால் நான் கொஞ்சம் ஈஸி தான், எல்லாருக்கிட்டையும் போய் ஈஸியாக பேசி பழகிட்டதால ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆயிட்டாங்க. நான் ஒரு 3 நாள் ஒரு 4-5 கால்ஸ் தான் ஷூட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆயிட்டாங்க, நல்லா இருந்தது. அது வந்து வேரியஸ் சீன்ஸ் ஷூட் பண்ணதால என்னோட நேம் வந்து நிறைய எபிசோட்ஸ்ல வந்துருச்சு. எல்லாரும் நீங்க ஹார்ட் பீட் பண்ணீங்களா? நான் ஒரு 3 நாள் தாங்க ஷூட் பண்ணேன். அவ்வளோ எபிசோட்ஸ்க்கு பேர் வந்துருச்சு. தேங்க்யூ, அதுக்கு உங்க டீமுக்கு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் டீமுக்குலாம் தேங்க்யூ. கிரேட் 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 பியூட்டிஃபுல். ஸோ இந்த யூனிட் எனக்கு ரொம்ப ஐ மீன் நான் பார்க்குறப்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு எபிசோட்ஸ் முடியிருப்பையும் மோஸ்ட்லி ஒருத்தர் தான் டேரக்டராக இருப்பாங்க, பட் கொலாபரேட்டிவாக இருக்கிறப்போ இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இப்போ கோன் பிரதர் நான் உங்ககிட்ட வரேன். இப்போ போலீஸ் வந்து பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அந்த ஆர்கே வந்து பீப்புள் வந்து இப்போ என்ஜாய் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்கள் அதோடைய ரைட்டர், உங்களுடைய ஐடியாலஜியில் அது ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் யூ டைரக்டட் ஃபியூ எபிசோட்ஸ். அண்ட் சிதம்பரம் சார் இப்போ டைரக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ போலீஸ் பொறுத்த வரைக்கும் அந்த ஐடியா அண்ட் உங்களுக்குள்ள இருக்க யூனிட்டி பற்றி நம்ம பேசலாம். அது ஸ்டார்டிங் எழுதுனதுலாம் ஓகே. அதுக்கப்புறம் 25 எபிசோட்லையுமே 2 பேருமே கொலா பண்ணி தான் இது பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் நான் வெளியே வேறு ப்ராஜெக்டுக்காக வந்துருந்தது. ஸோ எங்களுக்குமே வந்துட்டு இதே தான் பெருசாக அப்போ எழுதியிருந்தாலுமே பெருசாக அவர் எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் சீன் பேப்பரில் உள்ளது அதில் இருந்துச்சு. அப்படிதான் அது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தானே அது. ஓகே, இவரும் சரி கலையும் சரி டீட்டெயில் பண்ணிட்டாங்க ஃபுல்லாக. இதுதான் வரும். கலைன்னு ஒரு ரைட்டர் இருக்கார், இப்போ எழுதிட்டு இருக்காரு. அவர் வந்து இவங்க இந்த இடத்துல இருக்கக்கூடாது, இதில் உங்களுக்கு இந்த லொக்கேஷன் கிடைக்கலன்னா இந்த லொக்கேஷன் வச்சுக்கோங்க, அதெல்லாம் பண்ணிடுவாரு. பரவாயில்லையே. அப்புறம் இந்த சீன்ல இந்த 2 ஆர்டிஸ்ட் இருக்க மாட்டாங்க, மறந்துடாதீங்கலாம் போட்டு அப்படி அனுப்பிச்சிருந்தாரு. ஆக்சுவலி அது கொஞ்சம் ட்ரிக்கியான பார்ட். ஏன்னா ஸ்டேஷன் சீன்ஸ் எடுக்கணும்னா எங்களுக்கு 20-30 ஆர்டிஸ்ட் கிட்ட இருப்பாங்க, எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி ஷூட் பண்ணணும். நம்ம ஏதாவது ஒரு இடத்துல விட்டுருவோம், அவன் அந்த சீன்ல இருக்கக்கூடாது, அவன் வேற லொகேஷன்ல இருக்கணும். அதுக்காக எங்களுக்கு நோட் கொடுத்துட்டாரு, இந்த சீன்ல இவங்க 2 பேர் இருக்கக்கூடாது, பாத்துக்கோங்க. அதுதான் ஒரு பெரிய டாஸ்க். அந்த ஹாலில் போய் பார்த்துட்டோம்னா எல்லாருமே உள்ளதான் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதில் கண்டினியூட்டி இஷ்யூ, அப்புறம் அந்த ஆர்டிஸ்ட் ஏதாவது மிஸ்மேட்ச் ஆகுது, அந்த மாதிரி விஷயம்லாம் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறது ஸ்கூல் மாதிரி இருக்கும் அந்த ஹாலில் எடுக்கும்போது மட்டும். ஓகே. ஆனால் உங்கள் எல்லாரோட சீரீஸுமே வந்து உங்களோடது ஹாஸ்பிட்டல் சார்ந்தது. அவர் வந்து இது பண்ணியிருந்தாலும் ஆஃபீஸ் பண்ணியிருந்தார், அதான் ஆஃபீஸ்க்குள்ளே, இவரோடது போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே. ஸோ இது வந்து அந்த அந்த செட்குள்ளே ஷூட் பண்ணுறப்போ அது எப்படி இருக்கும்? லைக் வில் இட் கிரியேட் அ ப்ரெஷர் ஆர் அடுத்தடுத்து என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை ஏற்படுத்துமா? இல்லை அப்படி இல்லை, அது ஒரு மாதிரி கம்ஃபர்ட் தான். இப்போ ஹாஸ்பிட்டல் வந்து நாங்கள் 2 ஒர்க் பண்ணதுனால எப்படின்னா அது பயங்கர ஒரு காரிடார் இருக்கும், ரூம்ஸ் நிறைய, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 கடை இருக்கும். அரதிக்கு ஒரு ரூமு, விஜய்க்கு ஒரு ரூமு, அப்புறம் இது வார்ட்ஸே 2 வார்டு இருக்கும்.
ஸோ ஹாஸ்பிட்டலில் எங்களுக்கு பெருசாக கிடையாது, எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு நிறைய இருந்தது, அதனால பெருசாக போர் அடிக்காது. அப்புறம் கேண்டீன் இருக்கு, கேண்டீன் எக்ஸி, ஸோ அதனால அது பெருசாக போர் அடிக்காது, அதில் பெருசாக சேலஞ்ச் கிடையாது. அண்ட் அதுவே தீபக் சொல்லுவாப்புல போர் அடிக்குது சார், பத்தலை சார், வேறு ஏதாவது நம்ம இன்னொன்று எக்ஸ்ட்ரா ஒன்று பண்ணலாம் சார் அப்படிமாப்பில். ஸோ கரெக்டாக தான், அது ஒரு 10 இது அது 4 நாளாக போகிறதுனால பெருசாக தெரில. மேபி இது லாங் ஃபார்மேட்டாக மாறினா இன்னும் பெருசாக இடிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு 4 எபிசோடு தான் போடுறோங்கிறதுனால ஒரு ரதி வீடு 2 சீன் போயிடும், ரீனா வீடு 2 சீன் போயிடும், இப்படி போகிறதுனால அந்த சலிப்பு பெருசாக தெரில. அண்ட் 10 ரூம் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஃபீல் வரவே வராது, அது மாதிரி கம்ஃபர்டபுளாக தான் போயிட்டு இருக்கும். அண்ட் தீபக் வந்து ரொம்ப அப்டேட்டாகவும் எழுதுவாப்பில். எப்படின்னா டக்குன்னு அந்த வாரம் வந்து செட்டில் ஜாயின் பண்ண அப்படின்னா, சார் செட்டில் வச்சு ஒரு 4 சீன் எழுதலாமா அப்படிமாப்பில். டக்குன்னு அதுக்கு அடுத்த வாரம் ஜிம்முக்கு போனா, சார் இந்த வாரம் ஜிம்மில் வச்சு இப்படி ஏதாவது ஒன்று மாசத்துக்கு ஒன்று. அதெல்லாம் செகண்ட் சீசன் தான் கத்துறேன், ஃபர்ஸ்ட் சீசன் தான் இஷ்டத்துக்கு எழுதுவேன். ப்ரோ ஃபாரின் ட்ரிப் எல்லாம் போறீங்களே, அதை பத்தி ஏதாவது சார் யுஎஸ்ல ஒரு சார்ட் அப்படிலாம் அது ப்ரொடக்ஷன் ஒத்துக்கணும், அதெல்லாம் ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. சீசன் 3 யூஎஸ்ல நடத்திடுவோம். நல்லா இருக்குது எனக்கு புதுசா. நாங்க வந்து ஒரு இது மெடிக்கல் கேம்பே போகலாம் அப்படின்றத பிளான் பண்ணோம், பட் அது ஆர்கானிக்கா நடக்கல. அது கதை அந்த ஸ்பேஸ் தானே, அது ஸ்க்ரீன் பிளே அந்த ஸ்பேஸ் வந்துச்சுன்னா எங்க வேணா போகலாம். ஓகே, போலீஸ் ஸ்டேஷன் வந்து எனக்கு பெருசா கிளாஸ்ட்ரோபோபிக்கா ஃபீல் ஆகல. ஏசி இருக்கா? ஏசி இருக்கு. நான் செட்டுக்கு போயிட்டு ஃபுல்லா ஏசி போட்டு எல்லா இடத்துல ஏசி கிடையாது, வெயில் காலத்துல இல்ல ரூம்ஸ்குள்ள இருக்கும், அந்த காரிடர்லாம் ஷூட் பண்ணா ஆமா பாதி ஷாட் கேண்டீன்லயே ஷூட் ஆயிட்டு இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஆக்சுவலி கம்ஃபர்ட் ஜோன். என்னன்னா எங்களுக்கு ரொம்ப கண்ட்ரோல்டா இருக்கும், லைட்டா இருக்கட்டும் எதா இருக்கட்டும், ஆர்டிஸ்டும் எல்லாருமே ரொம்ப கம்ஃபர்டபுளான ஆர்டிஸ்ட். ஸோ அங்கே ஷூட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. வெளியே போனோன்னா தான் ஷிஃப்ட்டு, அந்த போக்குவரத்து பஞ்சாயத்தெல்லாம் இருக்குது, அதனால அது கொஞ்சம் கஷ்டம் தான். உங்களுக்கு அப்படிதான் இருந்திருக்கும், ஸ்டேஷனுக்குள்ளே பெட்டர். அது எனக்கு இந்த பிளாட்ஃபார்ம் வேறு எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியாது. ஒரு எபிசோடில் வச்சிருக்கேன், நான் வாட்டுக்கு பிளாக்காக நிறைய எழுதி வச்சிட்டேன். ஒரு பிளாக்ல 2 டைலாக் தான் இருக்கும், இங்கே கட்டு முடிச்சுட்டு திரும்ப தூக்கிட்டு இன்னொரு இடம். ஃபஸ்ட்டு ஒரு 16 எபிசோடு எடுக்கும்போது பெரிய இது. அதுக்கப்புறம் தான் இல்லை இந்த பிளாட்ஃபார்ம் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி திரும்ப ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சு கொஞ்சம் மாற்றி வச்சு அதுக்கப்புறம் நிறையா கம்மி பண்ணிச்சு. போலீஸ் ஸ்டேஷன்லேயே உள்ளே போனாலும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அதுவுமே போர் அடிக்க தான் செய்யும் அதுவுமே. பட் அந்த பிளாக் எப்படி, ஏன்னா இப்போ 100 எபிசோட் பண்ணணும் அப்படின்றது ஒரு டாஸ்க்கு. ஸோ ஓரளவுக்கு நம்ம கொண்டு போயிடுவோம். ஆனால் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பிளாக் வரும்ல, கதை இப்போ நான் நவத்துறதுக்குன்னு ஒரு பிளாக் வரும்ல, அந்த பிளாக்கை ரிலீஸ் பண்ணுறதுக்கோ இல்லை அந்த பிளாக் டைமில் என்ன பண்ணுவீங்க பேசிக்லி? எல்லாத்துக்கும் ஃபோன் அடிச்சு உயிர் எடுப்பேன். அதாவது ஃபோன் பண்ணி ராஜா சாருக்கு சார் கதை வரல சார், ரோஹித்துக்கு ஃபோன் வச்சு எனக்கு சுத்தமா வரல அப்படின்னு, அப்புறம் அப்துல் சாருக்கு ஃபோன் வச்சு சார் இது எப்படி சார் எழுதுறது அப்படின்னு. அப்புறம் அது பேச தான், அதாவது நம்ம ஒரு ஐடியா இப்படி யோசிச்சேன் சார், இது கரெக்டாக தப்பான்னு சொல்லுங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஐடியா வரும், அதுல இருந்து அவங்க ஒரு ஐடியா எடுத்துருவாங்க. அப்புறம் ஏதோ ஒரு பாயிண்ட்ல நம்ம கிடைச்சோடனே டப்புன்னு உட்காந்து அந்த 16 எபிசோட் கிரியேட் ஆகும். அப்படிதான். ஓகே, ஈவன் அந்த கிளைமேக்ஸ் கூட தீபக் ரீனா இருந்து கூட படிக்கும்போது பயங்கர ஹார்ட் நல்லா இருக்கு தீபக், ஆனால் பயங்கர ஹார்டாக இருக்கு தீபக்னு. என்ன சார் பண்ணலாம் தெரியல தீபக், நல்லா இல்லைன்னா மாற்றிடலாம், நல்லா இருக்கு ஆனால் பயங்கர ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்குது, எப்படி ஆடியன்ஸ் அவ்வளோ ஹோல்ட் பண்ண வைக்க போகிறோம் அப்படின்னா அப்புறம் அது டிபேட் போச்சு. அது 1 மாசம் வரைக்கும் போய்கிட்டே இருந்தது. அப்படியா? ஓகே, என்ன பண்ணலாம்னு அப்புறம் சரி அப்படியே போட்டோம், ஹார்ட் ஹிட்டிங்காக தான் இருக்கு, பரவாயில்ல பார்த்துக்கலாம். பட் அப்படிதான் நீங்க கிளைமேக்ஸ் இருக்கணும்னு டிசைட் இல்ல அப்படி இல்லை. அதாவது வந்து ஃபர்ஸ்ட் சீசன் ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் சீசனோட கிளைமேக்ஸ் அதுதானு கேட்டா இல்லை. ஸோ அது வந்து அப்பா வரதா இருந்தது. இந்த ஃபார்மேட்டோட பியூட்டி அதுதான். நம்ம வந்து என்னன்னா இங்க ஆரம்பிச்சு இங்க முடியுதுன்னு நம்ம எடுத்துட்டே போக முடியாது. இங்க ஆரம்பிக்குது, அதுல அந்த ஸ்கிரீன் பிளே எங்க நம்மளை கொண்டு போதோ, கதை எப்படி எடுத்துட்டு போதோ அப்படிதான். அதே மாதிரி செகண்ட் சீசன் ஆரம்பிக்கும் போது இதான் கிளைமேக்ஸ் டிசைட் பண்ணி எழுதல, அது போக இது வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு பிளான் பண்ணி வச்சதுதான். எனக்கு அதுதான் ஒரு டவுட். ஏன்னா இப்போ நம்ம ஒரு கதை நம்ம சீரீஸா எழுதுறப்போ அதோட பிகினிங் அண்ட் எண்ட் எப்பயுமே பிகினிங் இருக்கும், பட் எண்ட் மோஸ்ட்லி எப்பயுமே நீங்க ஓப்பனா தான் வச்சிருப்பீங்க இல்லையா? இந்த பர்டிகுலர் ஃபார்மேட்ல அப்படிதான் பண்ணணும்னு என்னோட புரிதலுக்கு அப்படிதான் இருக்கு. அதாவது வந்து இதை கதையா ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கதை அந்த உள்ள இருக்கிற கேரக்டர்ஸ் என்ன ஸ்பேஸ் தருதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கிளைமேக்ஸ் வைக்கிறது பெட்டர்னு. ஓகே, நீங்க போலீஸ் நீங்க ஒரு ஐடியா எழுதிருப்பீங்க, எழுதுறப்ப நீங்க அதோட எண்ட் இப்படிதான் இருக்க போகுதுன்றதா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பிகினிங் தானா? லைக் நான் பிகினிங்ல எண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம். ஓகே, எண்ட் இதுதான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம். ஆனால் மற்ற கேரக்டர் எப்படி ட்ரிவன் ஆகி போகுது அப்படின்றது தெரியாது. இப்போ எக்ஸாம்பிள் இந்த லலிதாம்பிகா கேரக்டர்லாம் என்ன பண்ண போறான்றதே எனக்கு இல்லை. நிறைய நாள் திட்டிருக்கேன், நீ ஏன் கதைக்குள்ள வரவே மாட்டேன்ற அப்படின்னு. ஸோ அந்த கேரக்டராக உள்ள வந்துட்டு அது ஒரு பக்கம், அதுக்கப்புறம் அது கூப்பிட்டு போகும். எண்ட் இதுதான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கு, அது அப்படிதான் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். இல்ல எண்ட் ரஃபா இருக்கும், இது இப்படி முடியலான்னு. பட் ஆனா மறுபடியும் அந்த ஸ்கிரீன் பிளேவா ப்ராக்ரஸ் ஆகும்போது அது எப்படி மாறுதோ அதை மாத்திக்கிறது தான். அது ஆடியன்ஸோட இன்ட்ரெஸ்ட் ஹிட் தீர்மானிக்குது, அந்த ப்ராஜெக்டோட growth தீர்மானிக்குது. இப்போ ஹார்ட் பீட் வந்து ஆரம்பிக்கும் போதே எதிர்பார்ப்பு இருந்தது, செகண்ட் கொண்டு வரும்போது கடைசி 20 வந்து
அதுக்கு முன்னாடி டிபேட் ஆரம்பிச்சிருச்சு. இது இப்படி வேணாம், இது வேணாம், இது வேணாம், இது ஹோல்ட் பண்ணு, நீ ஹை பாயிண்ட் இங்கே கொண்டு வராத. விச் மீன்ஸ் அது க்ரோ வர 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 அதை டெம்போவை இழுத்துக்கிட்டே போகலாம், எவ்வளோ தூரம் இழுக்குமோ அவ்வளோ தூரம் இழுக்கலாம் அப்படின்னு. இப்போ அது ஒர்க் அவுட் ஆகலாம், இல்லை அதை முதவே கொண்டு வந்துரு, அந்த ஹை பாயிண்ட் அவ்வளோ தூரம் ஹைட் பண்ண வேணாம், இங்கேயே வச்சிடலாம் அப்படின்னு. ஸோ அந்த டெம்போ ஏறும்போது ஹை பாயிண்ட்ஸை கொஞ்சம் ஹைட் பண்ணி அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணலாம். தீபக் வச்சிருந்ததுல வந்து கிட்டத்தட்ட ஹை பாயிண்ட்ஸ்ல தள்ளி தான் போச்சு. ஆமா. எல்லா ஹை அதாவது பாயிண்ட்ஸ் நான் ஏதாவது ஒரு ஐடியா சொல்லி இது சூப்பரா இருக்கு அப்படின்னா அப்படின்ன உடனே இது தள்ளி வச்சுக்கலாம் அப்படின்னு தள்ளி வச்சு அப்ப இப்ப என்ன பண்றது அப்படின்னா வேற ஏதாவது பண்ணலாமே வச்சுக்கலாம். தனிஷா 99வது எபிசோட் வரைக்கும் போயிடுச்சு. அப்படிதான் இருக்கும் மேபி. அதான் இப்பதான் புரிஞ்சுக்கிறேன். மேபி இதை அப்படிதான் போகணும்னு நினைக்கிறேன் இந்த ஃபார்மேட். ஏன்னா இப்போ நான் இது எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்னா அடுத்த சீசன் என்ன பண்ணுவோம்? ஸோ யா ஓகே. ஆனால் கண்டிப்பாக ஆடியன்ஸ் இப்போ இந்த சோஷியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருக்காங்கல்ல. இப்போ நான் முன்னாடி லாங் பேக் வந்து நான் சில டேரக்டர்ஸ் இப்போ நாகா சாராக இருக்கட்டும் இல்லை அந்த மாதிரி டேரக்டர்ஸ் கிட்ட நான் பேசினப்போ மர்மதேசம் நமக்கு தெரியும் 90s டைமில் அந்த காலத்தில் அவ்வளோ எல்லார் வீடுகளையும் ஓடிட்டு இருக்கும். அவர்கிட்ட வீட்டில் போய் கேட்பாங்க அடுத்து என்ன. இப்போ சோஷியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப அக்சசபிள். உங்களுக்கே டிஎம்ல வரும்ல, அந்த மாதிரி திட்டுகள் வாங்கியிருக்கீங்களா? ஏன் போட்டு இழுக்கிறீங்க? அது வந்து ஒரு வாட்டி எபிசோட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகல. ஸோ என்னாச்சு, அன்னைக்கு நைட் வந்து படத்தில் உட்காந்துருக்கோம். ஐ மீன் ஏதோ ஒரு ப்ரிவ்யூ போயிருந்தோம். அப்போ வந்து இவங்க சொல்கிறாங்க, ரீனா சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து சார் எபிசோட் ரிலீஸ் ஆகலை அப்படின்னாங்க. நான் அப்போ விக்கிக்கு அடிக்கிறேன். இல்லை ப்ரோ இன்னைக்கு நைட்டுக்குள்ளே போயிடும் அப்படின்னு. அப்படி நான் போய் படுத்து தூங்கிட்டேன். காலையில் எழுந்துச்சு இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுறேன். அதில் ஒருத்தர் மெசேஜ் போட்டுருக்கேன், நல்லா தூக்கமோ அப்படின்னு. அதை பார்த்துட்டு அடுத்த மெசேஜ் எபிசோட்ஸ் இன்னும் வரல அப்படின்னா. அதுக்கப்புறம் என்னை போட்டு திட்டி அதில் ஒருத்தர்கிட்ட நான் சொன்னேன், அதாவது இப்போ எபிசோட் வராதுக்கு நான் மட்டும் காரணம் இல்லை, அப்துல் சாரும் ஒரு காரணம். நீங்கள் என்ன மட்டும் திட்டுறீங்க, அவரே கொஞ்சம் திட்டுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம். அவங்க திட்டு வாங்கினா பரவாயில்ல, நான் ஏன் திட்டு வாங்கினேன்? எனக்கு ஒரு மெசேஜ், எனக்கு ஒண்ணுமே புரியல. ரேண்டமா காலையில ஓபன் பண்ற 6 o'clock இருக்கும், 3 எபிசோட முழுங்கிட்டியா அப்படின்னு. புரியல. அதாவது இப்போ ரீசெண்டா அதாவது வந்து ட்ரிப்பு போனதெல்லாம் போதும் வந்து எழுதுங்க அப்படின்னா அப்படிலாம் மெசேஜ் வரும் எனக்கு. அதாவது அவ்வளோ உரிமையா அப்படியே கேட்குறாங்க. ஆமா அது வரும். அது எல்லாமே திடீர்னு ரீனாவை ரொம்ப அள வச்சுட்டா அவங்க ஃபீல் பண்ணி திட்டுவாங்க, அர்ஜுனுக்காக திட்டுவாங்க. பட் ஓகே தான், அவங்க as long as ஆமா அதுதான். அதாவது எனக்கு ஒரு கமெண்ட் ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தாங்க. என்ன அனுப்பிச்சிருந்தாங்கன்னா, அதாவது வந்து அர்ஜுன் வந்து கொஞ்ச நேரம் தான் சந்தோஷமா இருந்தான், அந்த கடவுளுக்கே பொறுக்கல அப்படின்னு அனுப்பிச்சிருந்தாரு. அவன் வந்து ஏன் நீ இதை எப்படி எழுதலான்னு கேட்டிருக்கலாம். ஆனா அவன் என்ன சொல்றான், கடவுளுக்கே அவன் வந்து அந்த கேரக்டர் வந்து ஒரு தம்பியா ஒரு ஃப்ரெண்டா அவன் ரிலேட் பண்ணிக்கிட்டனாலதான் அவன் நம்ம சொல்லுவாள், தம்பி அவ்வளவு கஷ்டப்பட்டான்டா பாரு, கடவுளுக்கே பொறுக்கல அதுக்குள்ள எடுத்தான் அப்படின்ற ஒரு இது வருது இல்லை. அவன் எப்படி அதை அப்படி ரியாக்ட் பண்றான்னு தெரியல. ஸோ அதனால யார் திட்டாலும் வாங்கிப்பேன், அது பிரச்சனையே இல்லை. பட் வெப் சீரிஸ் வரப்போ நிறைய கேரக்டர்ஸ் நம்ம வந்து உள்ள கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை இருக்கு. பிகாஸ் இந்த மெயின் ஸ்டோரி லைன் ரீனா அவங்க அம்மாக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த மெயின் ஸ்டோரி லைனை தாண்டி நம்ம நிறைய கேரக்டர்ஸை கொண்டு வரோம். அப்படி நீங்க உங்க கதைக்குமே நான் வரேன், அப்படி நீங்க வந்து கொண்டு வர சில கேரக்டர், இந்த கேரக்டர் ரொம்ப சிம்பிளா கொண்டு வந்திருப்பீங்க, பட் அஸ் லேட்டர் அந்த கேரக்டரோட ஆர்க் அப்படியே மாறி இருக்கும். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கேரக்டரா மாறி இருந்துக்கலாம். அப்படி ஏதாவது கேரக்டர் இல்ல அப்படி அதாவது வந்து எல்லாத்தோட கேரக்டருக்குமே ஒரு ஆர்க் இருக்கணும்ன்றது வந்து அது 100% இருக்கணும்ன்றது தான் எழுதும் போதே ஐடியா. ஏன்னா எழுதும் போதே 2 பேர்த்து கதையை மட்டும் எழுதுனீங்கன்னா 100 எபிசோட் போர் அடிக்கும். நான் சொல்றது ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் பார்க்கறது எடுக்கிறது அதெல்லாம் விடுங்க, எழுதும் போதே போர் அடிக்கும் நமக்கு. என்னடா இவங்களுக்கு என்னடா கதை எழுது. ஸோ எனக்கு இப்போ நிறைய கேரக்டர்ஸ் தேவைப்படுறாங்க. கேரக்டர்ஸ்னா சும்மா அந்த ஒரு சைட் கேரக்டராக இருக்கக்கூடாது. அவங்களுக்கு நம்ம நிறைய வெப் சீரிஸில் பார்த்துருக்கோம்ல, நம்ம இங்கிலீஷ் வெப் சீரிஸில் பார்த்துருக்கோம், கொரியன் வெப் சீரிஸ், எல்லா கேரக்டருக்குமே தனித்தனி இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் எடுக்கணுங்கிறது தான் ஒரு ஐடியா. நம்ம சீரிஸில் போலீஸில் எப்படி பிரதர் இப்போ இருக்க எல்லா கேரக்டரும் அப்படி தான் வந்திருக்கு. இப்போ ஜெய்சலன் கேரக்டராக இருக்கட்டும், நான் ரொம்ப ஷாக்கானது என்னன்னா ஜீவோட கேரக்டர், அப்புறம் இனியாவோட கேரக்டர். இனியோட கேரக்டர் இன்னும் ஆடியன்ஸ் அளவுக்கு இன்னும் ரீச் ஆகலை. பட் ஜீவோட கேரக்டர் வந்துட்டு நான் எழுதுனதை விட அவர் பண்ணியிருந்ததில் அவர் எனக்கு கொஞ்சம் ரெஃபரன்ஸாக இருந்துச்சு. அப்போ இன்னும் நம்ம இது பண்ணோம்னா இந்த மனுஷன் இவ்வளோ அளவுக்கு ஸ்டஃப் தாங்குறாரு, அப்போ இன்னும் நம்ம அதிகமாகவே அதில் எழுதலாம் அப்படின்றது. ஜெய்சலனும் அதே மாதிரி தான். ஸோ அவங்களாம் வந்துட்டு எழுதுனதை விட அடிஷ்னலாக ஒரு படி மேலே கொடுக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் இதாகுது, நிறைய ஐடியாஸ் கிரியேட் ஆகுது. ஸோ எல்லா கேரக்டருமே நினச்சபடி வந்துச்சு. ஆடியன்ஸ் கிட்ட போகிறதுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன டைம் எடுக்கும், அவ்வளோதான் இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும். ஓகே. பட் அந்த 100 எபிசோட்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து கன்சிஸ்டண்டாக இப்போ ஹாட்ஸ்டாரில் வந்து இருக்கு. ஐ திங்க் உப்பு புளிக்காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போச்சுன்னு நினைக்கிறேன். 135 ஆமா, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் 100 ஆக்கிட்டாங்க. அந்த 100ன்றது அஸ் கிரியேட்டர்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கா, இல்லை 100 பத்தலை இன்னும் அப்படின்ற பயங்கர சேலஞ்ச்? பத்தலாம் இல்லை, 100 எபிசோட்ஸ் பண்ணுறது ஈஸியான்னு கேட்டால் இல்லை, பட் பண்ண முடியும். ஓகே சார், நீங்கள் வந்து சீரியல் பண்ணியிருக்கீங்க, ஐ மீன் விஜய் டிவியில் சீரியலும் பண்ணியிருக்கீங்க, சீரீஸ் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி ஒரு விஷயம் இருக்குல்ல, சீரியல்
சீரீஸ், லாங் ஃபார்மேட் சீரீஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ இதை நாங்கள் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணிக்க முடியும்? வாட்ஸ் தட் டிஃபரன்ஸ் யூ சி? இல்லை எனக்கு பெருசாக அப்படிலாம் தெரில. மேபி இந்த ஃபார்மேட்டோட ப்ளஸ்ங்கிறதே தியேட்டருக்கு போகிற ஆடியன்ஸையும் சீரியல் ஆடியன்ஸையும் மிட் பண்ணுறது தான், பிரிட்ஜிங் பண்ணுறது தான் இந்த ஃபார்மேட்டோட சேலஞ்சே. ஸோ அதனால தான் தீபக் சொல்கிறாரு, இப்போது நீங்கள் விஷுவலாக பார்த்தீங்கன்னா அது சினிமா மாதிரி இருக்கணும், ஆனால் ஆடியன்ஸ் நீங்கள் உட்கார வச்சுக்கிட்டே இருக்கணும். 4 எபிசோட் நீங்கள் ஸ்லோவாக சொல்லிட்டீங்கன்னா அவன் அந்த ப்ராஜெக்ட்டில் அப்படியே வெளியே இன்னொன்றுக்கு போயிடுவான், ஜம்ப் பண்ணி போயிடுவான். ஸோ இந்த 4 எபிசோடுங்கிறது உங்களுக்கு ஒரு படம் தான், ஒரு படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் மாதிரி தான். ஒரு 80 மினிட்ஸ் கிட்டத்தட்ட 85-90 மினிட்ஸ் வச்சுக்கோங்களேன். ஒரு படத்தோட ஃபஸ்ட் ஆஃப். இந்த ஃபஸ்ட் ஆஃப் வந்து பயங்கரமாக ஒர்க் ஆகணும், வாரம் ஒர்க் ஆகணும். ஸோ இல்லைன்னா அவன் தள்ளி போயிடுவான். ஸோ வாரம் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகுது, வியாழக்கிழமை நைட் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேக்கு ஒரு மூவிக்கு போகிற குரூப் எல்லாம் திரும்பி இதை அடாப்ட் ஆகிறாங்க. ஸோ 2 பேருக்குமான பிரிட்ஜிங் தான். இப்போ சீரியல்ஸ்ல ஒரு விஷயம் இருக்கு, என்ன அப்படின்னா அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பெரிய லெவல்ல தெரியாது. இன்ஃபேக்ட் இப்போ நான் ஹார்ட் பீட் பாக்குறப்போ அன்னைக்கு 4 எபிசோட்ல என்ன இருக்குன்றத டிஸ்கிரிப்ஷன்ல படிச்சிருவேன். எனக்கு தேவையானது இருக்கான்றதை நான் படிச்சிடறேன். ஸோ சின்னதா எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வந்து உடஞ்சிரும். ஓகே, இன்னைக்கு நான் இதுதான் பார்க்க போறேன் அப்படின்றது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த டிஸ்கிரிப்ஷன் கண்டென்ட் வந்து தேவை அப்படின்றத நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி கேட்டா தெரியல. ஒரு சில பேர் என்னன்னா அதை பார்த்துட்டு தான் உள்ள போய் பார்க்குறவங்க. இப்போ நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் எடுத்தோம்னா அங்கே அந்த டிஸ்கிரிப்ஷன் என்ன எழுதியிருக்கோ அதை பார்த்து தான் நம்ம கதைக்குள்ளேயே போவோம். ஓகே, இது பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்கல்ல. ஜென்ரலாக சீரியல் என்ன நடக்கும்னா, இந்த இன்னைக்கு எபிசோட் நல்லா இருக்கு, வியாழக்கிழமை எபிசோட்னா வியாழக்கிழமை ட்விஸ்ட் வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், மறுநாளே தெரிஞ்சிடும். ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட் ஒரு நாள் தான் கடந்துடும். இது ஒரு வாரங்கிறதுனால அந்த அட்ரினல் ரஷ் இருந்துகிட்டே இருக்கு. இந்த ஹைப்பு தான் இந்த பிளாட்ஃபார்மோட ஹிட்டுக்கு காரணமே இந்த ஹைப் தான். 96 எபிசோடு போடல, அந்த எபிசோட்ல தான் விஜய் வந்து அப்பான்னு தெரியுது. வேற ஒரு கிளைமேக்ஸ் இருந்துச்சு, அப்புறம் அதுல இருந்து இன்னொன்னு. ஓகே, இது மட்டும் எனக்கு நல்லா இருக்கு. பட் அது ஹாப்பியா இருந்ததா? அந்த கிளைமேக்ஸ், தி ஆல்டர்னேட் கிளைமேக்ஸ் இருந்தது. நான் நிறைய இது மாத்தலாமா வேணாம், அது எப்படி ஹார்டா இருக்கோ அப்படியே இருக்கட்டும். ஒன்று அந்த கிளைமேக்ஸ் பண்ணும், இல்லைன்னா இதான் கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லி பண்ணது தான். பட் எனக்கு என்னன்னா கேகேயோட கேரக்டர் வந்ததுக்கு அப்புறமா அந்த சீரிஸோட டேக் ஆஃப் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் ஹார்ட் பீட் 1 பார்க்காதவங்க கூட சீசன் 2 இந்த கேகே வந்ததுக்கு அப்புறம் நிறைய மீம்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஹார்ட் பீட் 1 ஃபாலோ பண்ணி 2க்கு வந்தாங்க. ஸோ எனக்கு என்னன்னா கேகேயோட படங்கள் அப்படின்றது ரொம்ப கம்மி, ஃபில்மோகிராஃபியா ரொம்ப கம்மி, அவரோட கேரக்டர்ஸாக ரொம்ப சின்ன கேரக்டர்ஸ் பண்ணியிருந்தாரு. பட் ஆஃப்டர் ஹார்ட் பீட் கேகேயோட மார்க்கெட் வாஸ் லைக் ராக்கெட் ஹை, அப்படியே போயிடுச்சு, எங்கேயும் மேலே போயிடுச்சு. நீ கேகேயோட ஃபேன் பேஸ் அப்படின்றது இட் வாஸ் ஹை. ஸோ கேகே அவர் வந்து இந்த காஸ்டிங்ல கொண்டு வரணும் அப்படின்றது யாரோட ஐடியா? இந்த விஜய் கேரக்டருக்கு அவர் தான் அப்படின்றது இல்லை, ஐ மீன் நாங்கள் 2-3 பேரை ஆடிஷன் பண்ணோம். ஆடிஷன்னா லுக் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். அப்போது இவர் லூப்பில் தான் இருந்தார். அதான் வந்து கேகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சார் அமிச்சாருன்னு நினைக்கிறேன். ராஜா சாரா ஷாமோ யாரோ ஒருத்தர், நாங்கள் 3 பேத்துக்குள்ளே தான் பேசிட்டுருக்கோம், இவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசிட்டுருக்கோம். அப்போ அவர் எப்படி ரீச் பண்ணுறதுன்னு ட்ரை பண்ணோம். அப்புறம் நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டு மூலிமா ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி வந்து ஷாம் வந்து அவர் மூலிமா ட்ரை பண்ணி அப்புறம் கடைசியாக மீட் பண்ணி ஐடியா சொன்னோம், ஓகே ஆயிடுச்சு. பட் கேகே நடித்தது வந்து எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, ஆஸ் அ பர்சனாகவே அவர் அதை வந்து பண்ணும்போது அது அந்த ஹை போயிடுச்சு. வேறு யார் பண்ணியிருந்தாலும் மேபி இருந்திருக்கலாம், பட் அது கேகேவாக வந்து உட்காரும் போது அது அவ்வளோ பர்ஃபெக்டாக அடாப்டாக அப்படி ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதுதான். எந்த ஒரு சீனுக்கு நீங்கள் ரொம்ப லைக் எமோட் ஆனீங்க, லைக் கேகேயோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து லைக் சம்திங் அந்த மாதிரி இருந்திருக்கும்? அதாவது வந்து நான் பேப்பரில் எழுதும் போதே அழுதுட்டு தான் எழுதுவேன். ஒரு எமோஷனலான சீன் வந்துச்சுன்னா அப்படியே அந்த ஐடியாவை எப்படி சொல்லி, நானும் மைத்திலி தான் மோஸ்டா ஐ மீன் காலில் பேசிட்டு இருக்கோம். இந்த ஐடியா சொல்லும் போதே அப்படியே என் கண்ணெல்லாம் கலங்கிடும். அதே மாதிரி எக்ஸ்ட்ரீமா ஒரு காமெடி சீனும் இருக்கும்போது அப்படிதான் பயங்கர கலாட்டாவாக தான் நாங்கள் பேசும்போதே அப்படிதான் இருக்கும். ஸோ அதனால அங்கேயே அழுதுறோம். அதுக்கப்புறம் அதை பார்த்து அலறதெல்லாம் வந்து பிரதர். இப்போ நீங்கள் போலீஸ் ஒரு பக்கம் அது பரபரப்பாக போயிட்டு இருக்கு. இப்போ ஹார்ட் பீட் கொஞ்சம் பிரேக் விட்டுருக்கனால மக்கள் இப்போ இந்த சைடு தங்களுடைய பார்வை வந்து பேன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து வே டூ லாங் நீங்கள் வந்து தொடர்ந்து இந்த இண்டஸ்ட்ரியில் படம் பண்ணிட்டு இருக்கீங்க, வெப் சீரிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஃபியூச்சர் ஃபிலிம் அப்படின்ற அந்த ஐடியாவில் தானே நீங்கள் டெரைவ் ஆகி வந்திருப்பீங்க. ஆக்சுவலி எனக்கு இது பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். இப்போது நம்ம ஃபீச்சர் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஹேண்டில் பண்ணணும், அந்த பட்ஜெட்டை ஹேண்டில் பண்ணணும், இந்த டைமுக்குள்ளே இதை முடிக்கணும். ஸோ இத்தனை லொக்கேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இதெல்லாம் இப்போது சொல்லப்போனால் ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணிடலான்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்ததில்ல. அது இந்த ஃபார்மேட்ஸில் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. ரொம்ப பெரிய சப்போர்ட் இது. ஒரு ஃபிலிம் மேக்கர் ஆகணும்னு நினைக்கிறவங்க, நான் இவர்கிட்ட கூட சொல்லியிருக்கேன், அசிஸ்டண்ட்டாக வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணி பார்க்கணும். இது எப்படி ஒரு நாளில் எப்படி இவ்வளோ எடுக்கிறாங்க, இவ்வளோ லொக்கேஷன் எங்கே போகிறாங்க, எப்படி இதுக்காக மாற்றி எழுதுறாங்க. ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து நீங்கள் மேக்ஸிமம் டேக்ஸ் எல்லாம் போகவே முடியாது. ஓகே, அதாவது வந்து நீங்கள் ஒரு 5 டேக்ஸ்குள்ளே பண்ணால் தான் நீங்கள் அந்த டியூரேஷன் நம்ம கொடுக்க முடியும். ஸோ அதுக்குள்ளே எப்படி நம்ம அந்த பர்ஃபார்மன்ஸ் வாங்குறது, அவங்ககிட்ட எப்படி புரிய வைக்கிறது, இது ரொம்ப ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் நான் அசிஸ்டண்ட்
டைரக்டராகவும் ஒர்க் பண்ணிருக்கேன், படமும் பண்ணிருக்கேன், இது பண்ணிருக்கும்போது எனக்கு தெரியுது அதான் ஏன்னா நீங்க விஜய் சார்ட்ட ஒர்க் பண்ணியிருந்தப்ப உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும், அண்ட் நீங்க படம் பண்ணப்ப உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும், அண்ட் இந்த ஃபார்மேட் வரப்பையும் அந்த அந்த வேறுபாடுகள் ரொம்ப பெருசா இருக்கா இல்ல சின்ன சின்ன வேறுபாடுகள் தானா? சின்ன சின்ன அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கிறது டைரக்டரா இருக்கிறது ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டுங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர்ல நமக்கு ப்ரெஷர் இருக்கு. டைரக்டரா இருக்கும்போது வந்து உங்களுக்கு அத்தனை பேர் ஆர்டிஸ்ட்டும் உங்களை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லா பெரிய ஆர்டிஸ்டும் நம்ம சொல்ற கமாண்டுக்கு அவங்க பண்றாங்க அப்படின்னு நினைக்கும் போது வந்து அதோட ப்ரெஷர் வந்து வேற லெவல். பட் ஃபர்ஸ்ட் இது எப்படி பண்ண போறோன்ற ஐடியா புரியறதுக்கு ஒரு டைம் இருக்கும். அப்ப அந்த ப்ரெஷர்லாம் இருக்கும். ஒன்ஸ் புரிஞ்சிருச்சுன்னா ஓகே தான். ஓகே, அப்துல் சார் உங்களோட கமெண்ட்ஸ். இல்லை, தீபக் சொன்னதான். இப்போ ஒரு நல்ல கண்டென்ட்டை சொல்லணும் சார், அதை ஒரு பிளாட்ஃபார்ம் ஏற்றுக்கணும். இப்போ அவர் ஒரு நல்ல கண்டென்ட் வச்சு ஒரு அம்மா பண்ண வச்சு கண்டென்ட் பண்ணிக்கிறாரு. அவர் படமாக பிச் பண்ணிட்டு இருக்காரு, ஒர்க் அவுட் ஆகலை. ஒரு சீரிஸ் பண்ணுறாரு, அது பிச் ஆயிடுச்சு, ஹிட் ஆயிடுச்சு. அது 100 போய் 200 போய் 300க்கு. ஆனால் அவர் நினச்சது ஒரு சின்ன பாயிண்ட். ஒரு பொண்ணு வந்து அம்மாவை பார்த்து ஒரு ஒன்று சொல்கிறா, நான் தான் பொண்ணு, இவ்வளோ தான். இதை வந்து ஒரு 2.5 மணி நேரம் சார் இது எப்படி சார் 100 மாத்திரம். ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது சார் எப்படி சார் 100 ஃபஸ்ட்டு என்கிட்ட பேசும்போது சார் இது 60 தான் சார் போகும் அப்படின்னாப்புல. அடுத்த மீட்டிங் சார் ஒரு 80 வரைக்கும் பண்ணிக்கலாம் சார் அப்படி. சார் தீபக் ஒத்துக்க மாட்டாங்க தீபக். சார் இல்லை சார் 80 மேலே பண்ணவே முடியும், எப்படி சார் பண்ணுறது? இல்லை தீபக் பண்ணி தான் ஆகணும் 100 வரைக்கும் சார். பட் அது 100ன்றது வந்து இட் வாஸ் ப்ரீ டிசைன்ட். அது 100ன்றது தான் இருக்குது. ஆமா, அது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இல்லை. அவங்க ஒரு ப்ராஜெக்ட்டை மோன் பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு பட்ஜெட் வச்சிருக்காங்க. அந்த பட்ஜெட்டை நம்ம 100 பண்ணால் தான் கிராக் பண்ண முடியும். 100 பண்ணி முடிச்சோன்னு சொன்னா சார் 100 முடிச்சேன் சார், சூப்பர் சார் அப்படின்னாப்புல. தீபக் இன்னொரு 100 இருக்கு. அடுத்த 100 தான் சொன்னோம், அடுத்த 100 தான் அவர் உட்கார்ந்தாரு. இப்போ அடுத்த 100 சார் என்ன சார் இருங்க தீபக் முடியுமா தீபக் முடியும்னே தெரியல. ஸோ ஒரு கதை நல்லா யோசிச்சு பாருங்க. அவர் ஒரு படத்துக்கு ஒரு கதை எழுதுறாரு, அது 200 எபிசோடு மாறும்னு அவர்கிட்ட நீங்கள் முன்னாடி ஒரு வருஷம் முன்னாடி போய் சொல்லியிருந்தீங்கன்னா நம்பவே மாட்டார். அது எப்படிங்க பண்ண முடியும்னு இருப்பாரு. ஆனால் இன்னைக்கு நடந்துச்சு இல்லையா? இதே குவாலிட்டிலையும் கொடுக்கணும். நீங்கள் கொஞ்சம் குவாலிட்டி நினைச்சா சீரியல் மாதிரி இருக்குன்னு போயிடுவோம். இப்போ சீரியலில் வந்து நான் இப்போ எப்படி சொல்கிறேன், 5 சீன் போகும், 4 சீன் போகும், அதுக்கு மேலே போகாது. இங்கே எங்களுக்கு 13 சீன் போகும். ஃபர்ஸ்ட் சீசனில் ஒரு 18 காஸ்டியூம் இருக்குது சார் ஒரே சீனுக்கு, எடுத்துடலாமா தீபக்? எடுத்துடலாம் தீபக் அப்படின்னு. எனக்கு என்னென்னா ரதிமா அவங்க மேலே நம்பிக்கை, அவங்க டக்கு டக்குன்னு மாற்றுவாங்க. அந்த சீன் பார்த்தீங்கன்னா ஒரு சீன், அதாவது எல்லா பசங்களும் இன்டென்ட் ரொம்ப பிஸியாக இருக்காங்கன்னு காட்டணும் சீனில். 18 ட்ரெஸ் ஒரே சீனில், திரும்புவாங்க ஃபைலை கொடுப்பாங்க, அந்த வெளியே வருவாங்க ஃபைலை கொடுப்பாங்க. ஒவ்வொரு இடத்துல 18 இடத்துல நடக்கும் ஒரே சீன். இதுக்கு ஒரு டைம் தேவைப்படுது, நீங்கள் அப்படி தான் எடுத்தாகணும். இதில் நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகாமல் ஒர்க் பண்ணும்போது அதுக்கான பலன் நமக்கு அங்கே கிடைக்கும். ஃபர்ஸ்ட் சீசனுக்கும் செகண்ட் சீசனுக்கும் சவுண்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த கேட்குற அதெல்லாம் ஆடியன்ஸுக்கு தெரியாது. பட் ஆனால் பின்னால் அவ்வளோ ஒர்க் நடந்திருக்கு. ஸோ எந்த ஃபார்மேட்டில் அவுட் எடுக்கிறோம், இவ்வளோ விஷயம் இருக்குது. சார் நீங்கள் சீரியல் பண்ணாலும் இந்த கேள்வி கேட்குறேன், கோச்சுக்காதீங்க. ஏதாவது ஒரு ஷாக்கிங்கான சீனில் தான் ஏன் எல்லாருக்குமே ஒரு க்ளோஸ் வைக்கிறாங்க? ஃபுட்டேஜ் தான் காரணம். அவங்களுக்கு அப்படி 4 க்ளோஸ் ஒரு 2 லாட் போட்டிருந்தீங்கன்னா 3 நிமிஷம் போச்சு. ஸோ கண்டென்ட்டை பின்னாடி வச்சுக்கலாம். அப்புறம் இன்னொன்று, அது ஸ்பூன் ஃபீடு. நீங்கள் காய்கறி நறுக்கிட்டு இருக்க பார்க்குறோம் அம்மா, பூ கட்டுற அம்மா, அவங்களுக்கு நீங்கள் சஸ்டெயின் பண்ணி நிறுத்தி சொல்லணும். நீங்கள் போகிற போக்கில் ஒன்று சொல்லிட்டு போகக்கூடாது. அவங்களுக்கு கேட்கணும், அவங்களுக்கு புரியணும், அவங்க ரியாக்ட் பண்ணணும். கெட்டிக்கிட்டு இருக்கும்போது இங்கே பாரு இப்படி அப்படின்னு அவங்க பேசிட்டு திரும்ப உங்களோட வந்து கனெக்ட் ஆவாங்க. அதுக்கு நீங்கள் டைம் கொடுக்கணும். நீங்கள் ஒரு பாசு கொடுத்து எல்லாருக்கும் போட்டிருக்கலாம், அவங்க பக்கத்தில் அவனை திட்டிட்டு, யாராவது ஒருத்தர் வருவான் வீட்டுக்கு வருவான், பாரு இப்படி பண்ணுறான்னு அவனை ஒரு 2 வார்த்தை கெட்ட வார்த்தை திட்டிட்டு திரும்ப வரும்போது அந்த டைலாக் ஆரம்பிக்கும், போய் சேர்ந்து போக கரெக்டாக இருக்கும். அந்த லெவலில் அவங்க இருந்துக்கிறாங்க. ஸோ இதுக்கு நமக்கு அது தேவையே படலை. ஸோ இப்போ குறிப்பிட்ட இந்த அர்ஜுனோட கேரக்டர் நாங்கள் ஆடியன்ஸாக பார்க்குறப்போ ரொம்ப பாவப்பட்ட ஒரு கேரக்டராக இருக்குது. எல்லாம் பார்க்காம அவன் நடிக்கிறாங்க. அதாவது ஒரு பக்கம் அவங்க அம்மா இழந்துட்டாரு, அதுக்கப்புறம் அப்பாவை இழந்துட்டாரு, அதுக்கப்புறம் ரீனாவுடைய பிரேக்கப்பு. ஸோ எங்கே போனாலும் கடைசியில் இருந்து மாற்ற கேரக்டர் வந்து அர்ஜுன் கேரக்டராக இருக்குது. அது வந்து இன்டென்ஷனலி அப்படி தான் இருக்க கேரக்டர் இல்லை, ஏதாவது ரியல் லைஃப் இன்ஸ்பிரேஷனில் ஒருத்தர் அப்படி இருக்கா? ரியல் லைஃப்பில் அப்படிலாம் தெரில. அது ஸ்க்ரீன் பிளேவோ அது கதையாக போகும்போது அது என்ன வருதுங்கிறது தான். எனக்கு அர்ஜுன் வந்து என்கிட்ட வந்து அந்த ஆக்ஷன் சீன் எடுக்கும்போது சொல்கிறேன், அப்படிங்க சார் என்னை எல்லாம் திட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க. நான் சொன்னேன், நீ வேணா பாரு, உனக்காக பாவப்படுவாங்க அப்படின்னு. எக்ஸாக்டாக அதான் நடந்தது. அப்புறம் அர்ஜுனே என்கிட்ட சொன்னேன், சார் நீங்கள் சொன்னது கரெக்டு சார் அப்படின்னா. ஏன்னா அந்த கேரக்டர் மேலே அப்போ தான் வரும், அதுக்கப்புறம் தான் அவனோட ரைஸ் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து இன்டென்ஷனலாவோ இல்லை இதுவாகவோ பண்ணாத, கதை என்ன டிமாண்ட் பண்ணுச்சோ அதுதான், அதுக்கான விஷயம் தான் நடந்தது. ஸோ பிரதர், இப்போ நீங்கள் உங்களோட ஃபேஸ்புக் அண்ட் உங்களோட சோஷியல் மீடியா பார்க்குறப்போ யூ ஆர் லைக் வெரி மச் ஃபேசினேட்டட் டுவர்ட்ஸ் வேர்ல்ட் சினிமான்னு எல்லாமே நீங்கள் வந்து ஒரு அனலைஸ் பண்ணி ரொம்ப வருஷமாக நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணிருக்கீங்க. அஸ் அ ரைட்டர் அப்படின்ற அந்த பாயிண்ட் என்னைக்கு உங்களுக்குள்ள வரணும்னு தோணுச்சு? அண்ட் இஸ் திஸ் போலீஸ் அப்படின்றது உங்களுக்கு எப்படி டிரைவ் பண்ணுறதுக்கான ஒரு இது ஆக்சுவலாக என்ன வந்துட்டு நானும் குருலக்ஷ்மன் நிறைய கதை உட்காந்து பேசுவோம். அந்த மாதிரி பேசும்போது இந்த மாதிரி டெவலப் பண்ணலாம், இது எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கதை ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரும்போது இந்த போலீஸோட அந்த ஒன்லைன் மட்டும் எனக்கு ரொம்ப இதாக தெரிஞ்சு. மற்ற பிளேஸ்னால் கூட நம்ம பார்த்த அனுபவம் ஏதாவது இருக்கும், ஒரு அடிக்கடி ஹோட்டல் போயிருப்போம். ஆனால் போலீஸ் ஸ்டேஷனு, கோர்ட்டு இந்த மாதிரிலாம் நம்ம அதிகமாக போயிருக்க மாட்டோம். இப்போ நம்மளோட கான்டாக்டில் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் சும்மா இந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போகும்போது அவங்க லைஃப்பில் நடந்து சொல்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது நம்ம படத்தில் இது வரைக்கும் பார்த்த யாருமே அந்த மாதிரி என்கிட்ட பேசலை. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக உட்காந்து பேசியிருந்தாங்க. டோட்டலாக வேறு மாதிரி இருந்துச்சு. போலீஸ்னாலே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக, ரொம்ப அடமெண்ட்டாக
அந்த லாவை இது பண்ணுறது மட்டும் இல்லை, அந்த போலீஸ் யூனிஃபார்முக்குள்ளே வந்துட்டு யாரோ ஒருத்தருக்கு அப்பாவா இருக்காங்க, அம்மாவா இருக்காங்க, கேர்ள் ஃப்ரெண்டா பாய் ஃப்ரெண்டா, அந்த மாதிரி ஏதோ ஒரு அங்கே ஒரு எமோஷன் ஒன்று இருக்குது, அவங்களுக்குள்ளேயே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் இதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்துட்டு இது பண்ணி அதை மட்டும் ஒரு ஃபீல் கிட்ட கொண்டு போகலாம். மேக்ஸிமம் அதுக்கு மீட்டரே ஹார்ட் பீட் தான். அப்படி நீங்க எழுதுறப்ப அந்த அந்த இடத்துல இந்த இடத்துல நான் ஒரு பீக் மூவ் கொடுக்கணும், பீக் அந்த மாதிரி தான் நீங்க பண்ணுவீங்க இல்லையா? அது அது கொஞ்சம் கஷ்டம். அது ரொம்ப ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எழுதும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எப்படி 4 எபிசோடுக்கு ஒரு பீக் ஒன்று வைக்கிறதுன்னு பெரிய இது இருந்துச்சு. கிட்டத்தட்ட எப்படின்னா அந்த அன்னியன் படத்தில் விக்ரம 2 ஆட்டோவில் பிடிச்சி தூக்கிட்டு போகிற மாதிரி தான். எங்கிட்டு போகிறோன்னு தெரியாது எழுதும்போது. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சமாக அது அதுவே ஒரு மாதிரி ப்ராக்டிஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இது எழுதி பழகுனதுக்கப்புறம் ஒரு படம் எழுதுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அந்த மாதிரி சொல்லி தருது அதுதான். பட் குருலக்ஷ்மன் கிட்ட அந்த ஒரு டிஃபரன்ஸ் என்னால பார்க்க முடியுது. எந்த கேரக்டர் கொடுத்தாலும் ஹி இஸ் அடாப்டிங்ல. இல்ல குரு ஒரு மாதிரி நல்லா ஹோம்ஒர்க் பண்ணுவோம். இப்போ ஆஃபீஸ் பண்ணும்போது 15 கிலோ குறைக்க சொன்னோம், எனக்கு குறைச்சான். அப்புறம் வாக் மாத்திக்கோ, சிரிப்பை மாத்திக்கோ, அப்புறம் அந்த கேரக்டருக்கு ஒரு 23 வயசு தான் இருக்கணும், ஸோ அதுக்கு ஒரு ஹோம்ஒர்க் பண்ணு. அப்படி அவன் ஒரு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்ததுனால தான் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒன்று நடக்குது. ஹார்ட் பீட்டில் அவனுக்கு வேற ஒன்று இருந்தது, அவன் கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்கும், டீல் பண்ணுவோம் எல்லாத்தையுமே. ஆஃபீஸ் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட் ஆக்சுவலி நாங்கள் வேற ஒரு 4 கதை பண்ணலான்னு இருந்தோம் ஐடி. ஏன்னா ஹார்ட் பீட் ஆரம்பிக்கும் போதுக்கு முன்னாடியே ஆஃபீஸ் ஆரம்பிச்சிட்டோம் சிட்டிங்கில் பேப்பரில். ஃபஸ்ட்டு அந்த ஷோ பிச்சிங் என்ன இருந்ததுன்னா கேரக்டர் ட்ரிவனாக இருக்கட்டும், கதை இல்லாமல் ஒரு ஷோ பண்ணணுங்கிறதான் ஐடியா. கவர்மெண்ட்டே பிடிக்காத ஒருத்தன் திரும்ப எப்படி கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகிறான் அப்படிங்கிற அந்த ஆர்க் இருக்கு இல்லையா, அது இருந்தது. அதுதான் அந்த ஒன்லைன் அங்கே ஆரம்பித்து கடைசி அந்த பாரி கேரக்டர் சேஞ்ச் ஓவருங்கிறது ஃபஸ்ட்டு டிராஃப்ட்லேயே இருந்தது. பட் அவன் வந்து ஒரு ஐடிலேருந்து வந்த ஒரு பையன் ஒரு கலெக்டராக எப்படி ஆகிறான் அப்படிங்கிறதான் ஆர்க். இப்போ லைக் உங்க எல்லாமே ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு மாதிரி எமோஷ்னலா ஒரு மாதிரி காமா இருக்கு. அதை தாண்டி ஒரு கிரைமா, ஒரு பெரிய த்ரில்லரா, இப்போ மலையாளமுடைய வெப் சீரிஸ் டோன்ல ஏதாவது பண்ணணுன்ற ஆசை ஐடியா அந்த மாதிரி ஏதாவது? நீங்கள் சொல்கிறீங்களா ஹாரர், அதெல்லாம் 2 மணி நேரம் பார்க்குறதுக்கு ஓகே, 8 மணி நேரம் பார்க்குறதுக்கு ஓகே. நீங்கள் ஒரு 100 எபிசோடுக்கும் போது உங்களை டிஸ்டர்ப் பண்ணும் சைக்காலஜிக்கலாக, உங்களுக்கு ரொம்ப ட்ரெயின் அவுட் ஆகும், அது தலைவலிக்கும். அப்புறம் என்ன ஆகுனா ரீவாச் இருக்காது. ஸோ அது வந்து க்ரைம்லேயோ மிஸ்ட்ரிலேயோ வரவே வராது. உங்களுக்கு ஜாலியாக இருந்தால் தான் வரும் ஒரு கதை, ஒரு ஃபீல் குட் இருந்தால் தான் இருக்கும். ஹார்ட் பீட்டோட பெரிய சக்ஸஸ் காரணமே அது ஒரு ஃபீல் குட். அது உங்களை எங்கேயுமே துன்புறுத்தாது, அதில் வன்முறை இருக்காது, ஒரு ஆபாசம் இருக்காது. இதெல்லாம் தான் அதோட ப்ளஸ். பசங்க பார்க்குறதுக்கு படமே இல்லை தீபக் தியேட்டரில். என் பையனை கூப்பிட்டு போக முடியல, என் பொண்ணை கூப்பிட்டு போக முடியல தேட்டருக்கு. ஏன்னா எல்லா படமும் வன்முறையாக இருக்குது, வன்முறை அவங்களுக்கு பிடிக்கவும் இல்லை, எல்லாமே பிளட்டாக இருக்குது. அப்படிங்கும்போது நமக்கு போக தோணலை. இவங்க பார்க்கலாம் ரிப்பீட் வாட்ச் கிடையாது. நீங்கள் ரிப்பீட் வாட்சுக்கு என்ன எழுதுறீங்களோ அதான் முக்கியம். ஐடியா எல்லாரும் பார்க்கணுங்கிறது தான். அதனால கெட்ட வார்த்தைகள் எங்கே தேவையோ அந்த இடத்துல தான் வரணும், அனாவசியமாக ஐ திங்க் வரக்கூடாது. பெருசா ஃபவுல் லாங்குவேஜே இல்லைன்னு நினைக்கிறேன். பேசியிருப்பாங்க, ஆனால் எல்லாருமே பொண்ணுங்க தான் பேசியிருப்பாங்க. நம்மளே வந்து இந்த கேமரா கட் பண்ணிட்டு பேசுனா நமக்கே 4-5 வார்த்தை அப்படி தானே இது கெட்ட வார்த்தைகள் வரும். பட் ஆனால் நம்ம அது கொஞ்சம் லைவ்லியாக எடுக்கும்போது, க்ளோஸ் டு ரியாலிட்டி போகும்போது அது அப்படி தான் வரும். நம்ம ஒரு ஏரியாக்குள்ளே எடுக்கிறோன்னா அப்படி தானே பசங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி தானே பேசிப்பாங்க. பட் நம்ம அதை கொஞ்சம் பாலிஷ்டாக எடுக்கிறோம், அவ்வளோதான். இப்போ அனிதாவும் குருவும் பேசும்போது 2 பேசும்போது கெட்ட வார்த்தையில் திட்டிக்கலாம், தப்பு இல்லை. அனிதா உள்ளே வந்து பேசினா தப்பு, குரு ரவி உள்ள வந்து பேசினா தப்பு. ஸோ இந்த கிளாரிஃபிகேஷன் கரெக்டாக இருக்குது இல்லை தீபக்? அதுதான் முக்கியம். அண்ட் ஒரு ப்ராம்ப்ட் இல்லாமல் போனது நான் கேள்விப்பட்டேன் சம்வேர். நான் ஒர்க் பண்ணதில் எதுவுமே ப்ராம்ப்ட் இல்லைங்க. இப்போ அதாவது அந்த ப்ராம்ப்ட்ன்ற இதுக்குள்ளேயே நான் ஒர்க் பண்ணதே கிடையாது. அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணும்போதும் எல்லாம் டைலாக் படிச்சு, விக்ரம் சார்லாம் வந்து எத்தனை பக்கம் டைலாகாக இருந்தாலும் அவர் வந்து பேச எனிபடி யாருக்குமே ப்ராம்ப்ட் பண்ணி அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒருத்தருக்கு ப்ராம்ப்ட் பண்ணதே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் படம் பண்ணும் போதும் அதே தான். டாப்ஸிக்கெல்லாம் வந்து தமிழ் தெரியாது, பட் தமிழில் என்ன டைலாக் இருக்கோ அவங்க அப்படியே ஒரு இடம் மிஸ் ஆகாமல் அவங்க பேசுவாங்க. ஜெகபதி பாபு சாராக இருக்கட்டும், இது ராஜேந்திர பிரசாத் சாராக இருக்கட்டும், யாருக்குமே அந்த ப்ராம்ப்டிங்ன்ற ஒரு விஜய் சேதுபதி சாராக இருக்கட்டும் ப்ராம்ப்டிங்கிறது கிடையவே கிடையாது. ஆனால் எங்கள் இதில் அந்த ப்ராம்ப்டிங் கிடையாதுன்னா எல்லாம் எக்ஸாம் படிக்கிற மாதிரி படிப்பாங்க. காலைல வந்து அந்த பேப்பரை வச்சு மாற்றி எல்லாம். ஐ திங்க் அனுமோல் மேம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். அவங்க எல்லாமே சூப்பராக சொல்லுவாங்க. அப்படியா? எங்களுக்கு ஒரு பேப்பர் இருக்கும், நாங்கள் 3 காப்பி போடுவோம் பசங்களுக்குலாம். அவங்க செட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்குன்னு ஒரு தனி காப்பி போட்டு வச்சிருப்பாங்க. அதை வச்சுட்டு இப்போ நான் சில விஷயங்கள் தீபக் கேட்டு அடிச்சிருப்போம், இதை மாற்றிருப்போம், அவங்க எல்லாம் மாற்றிருக்காது. சரி இது என் பேப்பரில் இல்லவே இல்லை மேம், இதை மாற்றிக்காங்க. விச் மீன்ஸ் அந்த செட்லேயே அதிக கான்சியஸாக இருக்கிறது வந்து அனுபவம் தான். ராக்கி எல்லாம் ரொம்ப கஷ்டம். அங்கே போய் ஆஃபீஸ் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து ஆக்சுவலாக எனக்கு அந்த ஒரு விஷயம் இருக்கு. பிகாஸ் பேரலா சில சீரிஸ் போயிட்டு இருந்தப்போ இதுலயும் நடிக்கணும் அதுலயும் நடிக்கணும்ன்ற டிஃபிகல்டிஸ் இருக்கும் இல்லையா? அதாவது அந்த சீரிஸ் அவர் பிரச்சனை, இந்த சீரிஸ் என் பிரச்சனை. ஸோ அந்த மாதிரி தான் நீ இங்கே வந்தால் நடித்தா. ஆனால் அது பெரிய விஷயங்க. அதாவது வந்து ஆர்டிஸ்ட் அந்த ஸ்பேஸ் கொடுக்கலன்னா நம்மளால அப்படி பண்ணவே முடியாது. எல்லாருமே அந்த ப்ரொடக்ஷன் அவங்க ஒரு நாள் லேட்டாக வந்தால் கூட நம்மளால அதை பண்ணிக்க முடியாது. அண்ட் நீங்க புதுசா இன்னும் சில கேரக்டர்ஸ் கொண்டு வரப்போ அது டீவியேஷனா இருக்கணும் அப்படின்னு ஒரு யோசனை இருக்கு. இது கொஞ்சம் கதையை வேற பக்கம் தள்ளுதே, இதுக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமே அப்படின்ற மாதிரி. அப்படி நினைச்சது இல்லை, அப்படி எனக்கும் ஃபீல் ஆனதில்லை. பட் சம்வேர்
எனக்கு ஃபர்ஸ்ட் சீசன்லேருந்து செகண்ட் சீசனில் புது கேரக்டர்ஸ் எடுத்துகிட்டு வரும்போது அவங்களை அக்செப்ட் பண்ணிக்க கொஞ்சம் டைம் ஆச்சு. இல்லை அதான் அவர் பண்ணார், ம். என்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணார். சார் இப்போ இவங்க அர்ஜுன் ரீனா மட்டுமே என்னால் போக முடியாது, ஸோ இவங்களை வச்சுக்கிறேன், இங்கே போகும்போது நான் அதை கொண்டு வந்துடுறேன், இது முடியும் போது இவங்க அந்த இடத்துக்கு நகன்றுவாங்க, ஆடியன்ஸ் சின்னருவாங்க. ஸோ 3ல நம்ம ஈஸியாக கொண்டு போயிடலாம். நீங்கள் கிரண் நிலோஃபர் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும், சின்ன சின்னதாக வரும். பட் கடைசி டுவர்ட்ஸ் 89-90 எபிசோட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்போ தான் சீசன் முடிய போகிற டைம்லாம் அவன் வீடே ஓப்பன் ஆகும், அவங்க அப்பா அம்மாவே ஓப்பன் ஆகும். விச் மீன்ஸ் ஆடியன்ஸ்க்கோ அவங்க கதை முடியல இருக்குது. ஏன்னா இப்போ தான் அப்பா அம்மா பற்றி சொல்லியிருக்கோம், இதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு தனி கதை இருக்குது சீசன் 3ல. அதுக்கு தான் அவர் எவ்வளோ ட்ரிக்கியாக என்ன பண்ணார்னா, கிரணுக்கும் ரீனாக்கும் கம்பைன் சீன்ஸ் போகும், கிரணுக்கும் நிலோஃபருக்கும் கிடையாது. கிரணும் ரீனாவுமே பேசிகிட்டு இருப்பாங்க, ரீனாவை பிடிக்கும், அப்புறம் கிரணை பார்த்து பழகிறதுக்குள்ளே இங்கே நிலோஃபருக்கு இங்கே ஒன்று போயிட்டே இருக்கும். அப்புறம் இவங்க மீட் ஆகும்போது இதுக்குள்ள கிரணும் பழகிட்டான், நிலோஃபரும் ஆடியன்ஸ்க்கு பழகிட்டாங்க. இப்போ இவங்க பேசும்போது பார்க்குறாங்க. 100 பண்ண முடியுமான்னு யோசிச்சிங்க, அப்புறம் 200 பண்ணீங்க, இப்போ திருப்பி டார்கெட். இப்போ வந்து நான் பண்ணி தான் ஆகணும். இப்போ என்னால் முடியுமா முடியாதான்ற கேள்வி எல்லாம் இல்லை. அதாவது பாலசர் ஒரு வாட்டி என்கிட்ட பண்ணாரு, இது 2ல 1 தொடு அப்படின்னு, அந்த மாதிரி தான் நம்ம பண்ணி தான் ஆகணும். பட் பண்ணிடலாங்க. அதாவது ஒரு சின்ன லைனை வச்சு 200 எபிசோட் எழுதிட்டோம், இன்னொரு 100 தானே. ஒரு கிரியேட்டருக்கு அந்த க்ளோஷர் கொடுக்கறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு ப்ராசஸா? அவ்வளோ கஷ்டமா இல்லை. அட்லீஸ்ட் ஹார்ட் பீட்ல வந்து இந்த 2 சீசன்லயும் எனக்கு இல்லை. மேபி போக உன்னோட எண்ட் அப்படிதான் இருந்தது, அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல போயிட்டு அப்படிதான். அப்பா வரதா இருந்தது. ஓ, அப்பாவே வர்றதா? அப்பா வரதா இருந்தது, ஏர்போர்ட்டா இருந்தது. அப்பா வர மாதிரி ஒரு ஐடியா இருந்தது, அதெல்லாம் அப்புறம் மாறிச்சு. அப்புறம் தாத்தா வரதா இருந்தது. எனக்கு என்டர்டெயின்மெண்ட்டே எழுதுறது தான், வேற எதுவுமே கிடையாது. எனக்கு என்ன, நான் செல்ஃப் என்டர்டெயின் பண்ணிங்கன்னா காலைல 10 மணிலேருந்து எழுத ஆரம்பிச்சேன்னா ஒரு 5 மணி வரைக்கும் உட்காந்து எழுது. எவ்வளவு பேப்பர் எவ்வளவு எழுதி வச்சிருப்பீங்க வீட்டுல? நிறைய இருக்கு எழுதி. ஆனா எல்லாம் ஒர்க் ஆகும் அப்படின்னு பட் எழுதுவேன், அது ஒரு பிராக்டிஸா எழுதிக்கிட்டே இருக்கும். ஹார்ட் பீட் பண்ண மேஜிக் ஏன் இப்போ ஆஃபீஸால அந்த இது கொண்டு போக முடியல? இந்த கதையே வேற, அந்த கதை வேற, இந்த கதை வேற, இந்த உலகம் வேறு, அப்புறம் ட்ரீட்மெண்ட் வேறு, எல்லாமே வேறு. அப்புறம் இது ரொம்ப பர்சனலாக இல்லைன்னு சொன்னால் கூட ஒரு குறிப்பிட்ட ஏஜை பயங்கரமாக பார்க்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஏஜ், ஒரு 14 வச்சுக்கோங்களேன், 14-5 ஆரம்பிங்க, அதுக்கு முன்னாடியும் பார்க்குறாங்க. ஒரு 15 to ஒரு 28-30 அந்த ஏஜுக்கு குரூப் தான் அதிகமாக பார்க்குறாங்க. அவங்க பார்த்தா தான் படமும் ஹிட் ஆகுது. ஜென்ரலாக ஒரு படம் ஹிட்டுனா உங்களுக்கு 15 வயசு to 30 வயசுக்குள்ள பசங்க பார்க்குறாங்க அதிகமானா படம் ஹிட்டு, இல்லைனா வயசானவங்க தாய்மார்கள் கொண்டாடும்ன்ற மாதிரி டேக் போயிடும் இல்லையா. ஸோ அந்த டைப்பில் 15 to 30 ஹார்ட் பீட்டை அதிகமாக பார்க்குறாங்க. இப்போ அர்ஜுனும் ரீனாவுமே அவங்களும் என்ன சண்டை சொல்லுங்கள், என்ன சண்டே இல்லை, ஏன் சேரல தெரில, ஏன் கல்யாணம் பண்ணிக்கல, அவங்களுக்கு என்ன ஹடல்ஸ் இருக்குது, ஒன்றுமே இல்லை, அப்பா இறந்துட்டார், அவன் தனியாள், இவளும் மொட்டை பொண்ணு, 2 கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது, கல்யாணம் பண்ணிக்கல. ஆனால் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, 2 பேருக்கும் கல்யாணத்துக்கு ஒரு கமிட்மெண்ட் வர முடியல. ஸோ இந்த கதை வந்து இந்த ஜென்க்கு கரெக்டாக பொருந்தது. இன்னொன்று நான் வெளியேருந்து நான் பார்த்தேன், நான் ஒரு விஷயம் பார்த்தேன்னா எதுவுமே எனக்கு பிளாஸ்டிக்காக தெரியல. பிகினிங்லேருந்து நான் பார்க்கும்போது எதுவுமே பிளாஸ்டிக், இப்போ ஏதாவது ஒரு கேரக்டர் பார்க்கும்போது இது அந்நியமாக படுது அப்படின்ற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி எதுவுமே எனக்கு படலை. இன்னொன்று இதில் மெயினான அந்த கோர் எமோஷன்னா இப்போ ரீனாவோட அம்மா, அந்த அம்மாவோட லவ்ன்ற ஒரு விஷயம் வந்துட்டு அது ஏஜே கிடையாதுல்ல. 70-80 வயசு ஆளுக்கும் அதே ஏக்கம் இருக்கும், 2 வயசு குழந்தைக்கும் இருக்கும். ஸோ அது வந்து மியூச்சுவலாக எல்லாருக்கும் இருக்கிற ஒரு எமோஷனு, அந்த ஒரு எமோஷன் எல்லாரு கூடயும் ட்ராவல் பண்ண விட்டுருச்சு. அப்படி ரொம்ப சந்தோஷம் உங்க கூட நிறைய விஷயங்கள் பேசினது. இந்த 2025ல ஐ திங்க் உங்களுடைய சீரீஸ் எல்லாமே இட்ஸ் கோயிங் வெல் அண்ட் போலீஸ் இன்னும் சிறப்பாக போயிட்டு இருக்கு. ஹார்ட் பீட் சீசன் 3க்கான கியூரியாசிட்டி ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்களே அதுக்கான லீடர் சீரீஸ்ல கொடுத்துட்டனால மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு சீசன் 3 வருதுன்றது அஃபிஷியலி இட்ஸ் அவுட் தேர். ஸோ என்னுடைய வாழ்த்துக்கள் 2026ல் உங்களுடைய சீரீஸ் ஸ்டில்ஸ் கோனா பி பிக்கஸ்ட் என்ஜாயபிளான சீரீஸாக இருக்க போதுன்றது என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் உங்கள் எல்லாருக்குமே, ரொம்ப நன்றி. தேங்க்யூ பரத். தேங்க்யூ. We love Homestay, a touch of love in every stay. Kids and family கூட time spend பண்ண, friends கூட weekend spend பண்ண ஒரு perfect ஆன homestay. For booking, www.welovehomestay.com.